முந்தி பிறந்தவனாய் முக்தி நலம் சொன்னவனாய் முத்தமிழ் அடைவினை முற்படி கிரியிலே முற்பட எழுதிய முதல்வனாகிய விநாயகப் பெருமானை வணங்கி தமிழறியும் பெருமானாக ஆறுபடை வீடுகளிலே ஏறு நின்று அரசொச்சுகின்ற கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்குவள்ளி காந்தனை தொழுது ஒருமானை கரத்திலே வைத்து ஒருமானை சிரத்திலே வைத்து உலகேழும் தருமானை பாகம் வைத்து அருள் செய்யும் பெருமானாக பவளனிடும் சைலம் போல் வரும் யானைமுகப் பெருமானை தருவானாக பொறியானை மகிழ ஏறும் பெருமானாக அருணகிரி பெருமானாக விளங்குகின்ற உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய அண்ணாமலையார் திருவடிகளை சிந்தையிலே பதித்து கொண்டு மாயவன் தங்கையாய் மரகதவல்லியாய் மணிமந்திரக்காரியாய் மாயாஸ்வரூபியாய் பிரசன்னவல்லியாய் பிரணவஸ்வரூபியாய் பிரிய உண்ணாமலையாய் ஆயிமகமாயியாய் ஆனந்தவல்லியாய் அகிலாண்டவல்லியாய் அபிராமவல்லியாய் விளங்குகின்ற அகிலாண்ட கோடி உலகமனைத்தும் ஈன்ற பின்னும் கன்னியன மரகள் பேசும் ஆனந்த ரூப மயிலாக விளங்குகின்ற அன்னையுடைய திருவடிகளை துணையாக பற்றி கொண்டு குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவனாக அன்று ஞாலம் இழந்த பிரானாக பரனாக விளங்குகின்ற திருவேங்கடமுடையான் சீரடிகளை பணிந்து வணங்கி சைவம் வைஷ்ணவம் சாக்தம் கௌமாரம் காணபத்தியம் சௌரம் என்ற ஷண்மதங்களும் கைகோத்து கொண்டு கொலுவீற்றிருக்கின்ற கல்வியிலே கரையிலா இந்த காஞ்சிமா நகரிலே பக்தி திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற விஜய் டிவியினருக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற சான்றோர்களுக்கும் தாய்க்குலத்துக்கும் தம்பி தங்கைகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஹிந்து மதத்திலே இருபெரும் இதிகாசங்களும் 18 புராணங்களும் இருக்கிறது. 18 புராணத்திலே சிவனுக்குரியது 10, பெருமாளுக்குரியது 4, பிரம்மனுக்கு 2, அக்னிக்கு 1, சூரியனுக்கு 1. இதில் ஒரு வேடிக்கை, மச்சாவதாரம் கூர்மாவதாரம் எடுத்ததெல்லாம் பெருமாள் தான். ஆனால் அதெல்லாம் சிவபுராணத்தில் தான் இருக்குது. மச்ச புராணம், கூர்ம புராணம், வராக புராணம், வாமன புராணம் எல்லாமே. இந்த 18 புராணங்களிலே விஷ்ணு புராணத்துக்கோ பாகவத புராணத்துக்கோ சிவபுராணத்துக்கோ லிங்க புராணத்துக்கோ இல்லாத ஒரு அடைமொழி ஒரு புராணத்துக்கு உண்டு. திரு என்ற அடைமொழி சேர்த்து சொல்லப்படுவது திருத்தொண்டர் புராணமாகிய பெருமைமிக்க பெரிய புராணம். இந்த புராண இதிகாசங்கள் எல்லாம் வெறும் பொழுதுபோக்குக்காகவோ அல்லது கதைகளுக்காகவோ எழுதப்பட்டது அல்ல. அது ஏதோ ஒரு லட்சியத்தை, ஏதோ ஒரு பாடத்தை, ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுப்பதற்காக எழுதப்பட்டது. ஆழ்ந்திருக்கும் கவியுள்ளம் காணாமல் ஆயிரக்கணக்கான நூல்களை படித்து பயன் இல்லை. வாழ்க்கை என்றால் ஒரு குறிக்கோள் வேண்டும். ஆடையில்லாத மனிதன் அரை மனிதன் என்றால் குறிக்கோள் இல்லாத மனிதன் குறை மனிதன். குறிக்கோள் என்றால் ஒரு லட்சியம். நான் எப்படியும் படித்து மாநிலத்திலே முதல்வனாக வருவேன், இது ஒரு குறிக்கோள். நான் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து பெரிய மனிதனாக வருவேன், இது குறிக்கோள். வேறு சிலவர் பிட்டடித்தாவது நான் பாஸ் பண்ணுவேன், இதுவும் ஒரு குறிக்கோள். ஊரை கொள்ளையடித்தாவது நான் பெரிய மனுஷனாவேன், இதுவும் ஒரு குறிக்கோள். எல்லா குறிக்கோளும் ஒன்றில்லை. குறை இல்லாதது எதுவோ, குற்றம் சொல்லப்படாதது எதுவோ அதுதான் லட்சியம்னு பேர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கணும். ஆனால் அந்த லட்சியத்தை உடும்புப்படியாக பிடித்து கொண்டு எந்த காரணத்துக்காகவும் நான் அகரமாட்டேன் என்று சொன்னால் தோத்து போவோம். பெரியவர்கள் சொல்லுவார்கள், கோணல் மாணல் வளைவு நெளிவு 2 வேணும். ஒரு பெண்ணு மேடையில் இங்கேருந்து அங்கே நேரம் நடந்து போனால் ஹைதராபாத் குதிரை நடக்குதும்மா. அந்த பெண்ணே கொஞ்சம் வளைந்து நனைந்தால் அது நாட்டியம். தங்கத்தை பட்டையாக அடித்தா அது நகை இல்லை, அதில் சில நகாசு வேலை செய்தால்தான் அது நகை. அதே மாதிரி தான் லட்சியத்திலேயும் வளைந்து கொடுக்கிற தன்மை இருக்கணும், தீமைக்கு அல்ல நன்மைக்கு. அந்த லட்சியத்திலே நம்மை அறியாமல் ஏதேனும் ஒரு பிழை இருக்குமேயானால் அதை பெரியவர்கள் திருத்துவார்கள்.